இந்த ரெபாசிட்டரியில இருக்கிற சில மெனுஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டாப் லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாப் லெவல் மெனுஸ்ல கோட், இஷ்யூஸ், புல் ரெக்வெஸ்ட், ஆக்ஷன்ஸ், ப்ராஜெக்ட், செக்யூரிட்டி, இன்சைட், செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கோட்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய சோர்ஸ் கோட் இருக்குது. இஷ்யூஸ் கிளிக் பண்ணும்போது நம்ம இஷ்யூஸ் கிரியேட் பண்றோம். இஷ்யூஸ்ங்கிறது ஒருவேளை நீங்க ஜீரா பேக்ரவுண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த யூசர் ஸ்டோரி அல்லது எபிக்ஸ் இந்த மாதிரி எது வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நியூ இஷ்யூ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்மளால ஒரு புது இஷ்யூஸ் கிரியேட் பண்ண முடியும். அடுத்த புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கோடை வந்து ஒரு பிரான்ச் டு இன்னொரு பிரான்ச் அதை வந்து மர்ஜ் பண்றதுக்கு நம்ம புல் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ல வந்து நமக்கு சிஇசிடி சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டிஸ் டாஸ்க் எல்லாம் இதில் பண்ணுவோம். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ராஜெக்டை அல்லது ஒரு ஆக்டிவிட்டியை எப்படியெல்லாம் ட்ராக் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வந்து மைல் ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம். அது சிம்பிளாக சொல்லணும்னா கேன்பேன் போர்டு அல்லது ஒரு ஸ்க்ரம் போர்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது நமக்கு செக்யூரிட்டி சம்பந்தமான நிறைய ஆப்ஷன்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருவேளை நான் பப்ளிக் ரெபாசிட்டரி வச்சிருக்கேன்னா பிரைவேட் வச்சிருக்கேனாங்கிறத பொறுத்து மாறும். அதே மாதிரி பெய்டு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்றபடியும் மாறும். இங்க பாத்தீங்கன்னா நான் பிரைவேட் ரெப்போர்ல இருக்கேன், அதனால எனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட். நான் இப்போ இதை வந்து என்னுடைய பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய ரெபாசிட்டரிஸ் போயிட்டு இங்கே மை பப்ளிக் ரெப்போ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இங்கே செக்யூரிட்டி கிளிக் பண்ணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அடிஷ்னலாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரதை பார்க்குறோம். இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கோட் ஸ்கேனிங் அலர்ட்ஸ், ஒருவேளை நான் என்னுடைய கோடை வந்து நான் ஒரு ஸ்கேனரோட அட்டாச் பண்ணிக்க முடியும். அடுத்த சீக்ரெட் ஸ்கேனிங்ஸ் அலர்ட்ஸ் எனேபிள். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் என்னுடைய சோர்ஸ் கோடை செக்இன் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஒரு டோக்கன்ஸையோ பாஸ்வேர்ட்ஸையோ இந்த மாதிரி நான் செக்இன் பண்ணியிருந்தேன்னா இந்த சீக்ரெட் ஸ்கேனிங் அலர்ட்ல எனக்கு அது காமிச்சிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்கௌண்ட் டைப்பு அது ஃப்ரீ கேட்டகரியா இல்லை ப்ரைஸிங் கேட்டகரியில் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் அப்படிங்கிறதுல வரும்போது இந்த இன்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா அல்லது இந்த ரெபாசிட்டரி சம்பந்தமா நமக்கு நிறைய மெட்ரிக்ஸ் வந்து இந்த இன்சைட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சிருக்கிற இந்த இன்சைட்ஸ்ல எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு இங்கே கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயங்கள், இதில் எத்தனை புல் ரெக்வெஸ்ட், எத்தனை மெர்ஜ் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, எத்தனை இஷ்யூஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, எத்தனை ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இந்த பப்ளிக் ரெப்போர்ட் எதுவும் பெரிய ஆக்டிவிட்டி பண்ணல. இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தேடிக்கலாம். இப்போ வந்து அந்த ரூபி ஆன் ரெயில்ஸ் ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிக் ப்ராஜெக்ட்ல வந்து நான் இன்சைட்ஸ் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்குது. குறிப்பாக எத்தனை புல் ரெக்வெஸ்ட் ஆக்டிவாக இருக்கு, எத்தனை ஆக்டிவ் இஷ்யூஸ் இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா 5 க்ளோஸ் ஆயிருக்கு, 4 ஓப்பனில் இருக்கு. ஸோ மெர்ஜ் புல் ரெக்வெஸ்ட், எத்தனை புல் ரெக்வெஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, இதெல்லாம் மெர்ஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் புது புல் ரெக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, இஷ்யூ க்ளோஸ் ஆனது என்ன, இஷ்யூஸ் வந்து ஓப்பன் ஆனது என்ன, இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி சம்பந்தமா என்னென்ன டிஸ்கஷன்ஸ் என்னென்ன கான்வர்சேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பல்ஸ்ல பார்க்குறோம். அடுத்து நான் கான்ட்ரிபியூட்டர்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் ரெப்போ அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரெபாசிட்டரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம பப்ளிக் ரெபாசிட்டரி எப்போ கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டூல் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டூலை வந்து நான் ஃப்ரீயாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா அந்த டூலை நான் வந்து அதனுடைய சோர்ஸ் கோட் எல்லாம் இந்த மாதிரி கிட்டப்ல வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு அதை பப்ளிக்னு மாற்றி வச்சிருவேன். இப்போ நான் இதை பப்ளிக்னு மாற்றின பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த ரெபாசிட்டரியோட கோடை எடுக்க முடியும், அவங்க அந்த கோட்ல சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு புல் ரெக்வெஸ்ட்டை வந்து நமக்கு ஒரு இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புல் ரெக்வெஸ்ட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியுங்க,
அதை வந்து இந்த கோடு வேலிடா இல்லையா, இந்த கோடை வந்து அப்ரூவ் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டூல்ல சில இஷ்யூஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒருவேளை வேற ஏதாவது மெனு கிளிக் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பப்ளிக்கா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு தான் இந்த பப்ளிக் ரெப்போவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை இந்த மெனுல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கமிட்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கமிட்டுடைய ஃப்ரீக்வன்சி, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கு, ரீட்மி ஃபைல் வச்சிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் அல்லது இந்த ரெப்போவை எப்படி யூஸ் பண்ணுங்கிற கோட் ஆஃப் கான்டக்ட் இன்ஃபர்மேஷன், யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, லைசன்சிங் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நீங்க ஒருவேளை ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்க உங்க மொபைல்லே இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது கேட்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெறுமனே ஸ்பெசிஃபிக் கமிட் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு நீங்க கமிட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய என்னென்ன டைம்ல எந்தெந்த கமிட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கோட் ஃப்ரீக்வன்சி கிளிக் பண்ணும்போது there are too many commits to generate this graph அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து நான் இந்த டிபெண்டன்சி கிராஃபுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிபெண்டன்சி கிராஃப்ல வந்து எனக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த டிபெண்டன்சி கிராஃபுங்கிறது என்னன்னா இந்த டூலை டிசைன் பண்றதுக்கு என்னென்ன தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, என்னென்ன மாடியூல்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத இதுல வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க். இங்க நெட்வொர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த கமிட் டீடைல்ஸ், யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணாங்க, அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ல இந்த நெட்வொர்க்ல நம்ம பார்க்க முடியும். இது கொஞ்சம் லோடாக டைம் எடுக்குது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா இந்த இதை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு காமிக்கும். நம்ம முன்னாடி பார்த்ததே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிலீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எந்த டைம்ல அந்த கமிட்ஸ்லாம் நடந்திருக்கு, இப்போ இந்த மெர்ஜ் இந்த மெயின் பிரான்ச்சோட கோடு வந்து மெர்ஜ் ஆயிருக்கா, இல்லை ஐசோலேட் ஆகி தனியாக நிற்குதா, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளால இங்கே பார்க்க முடியும். அடுத்து ஃபோர்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஃபோர்க்ஸுங்கிறது இந்த பர்டிகுலர் கோட் பேஸ், அதாவது ஒரு பப்ளிக்கா இருக்கிற ஒரு கோட் பேஸை என்னால் என்ன பண்ணிக்க முடியுங்க, இன்னொரு அதாவது கிளவுட் டு கிளவுட் காப்பி அல்லது அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் காப்பி பண்றது ஃபோர்க்கிங். இது வந்து எதுக்கு வேணா பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஃபோர்க்கிங் நடந்திருக்குங்கிற இன்ஃபர்மேஷன். அடுத்து ஒருவேளை நான் சிஇசிடி ஆக்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிஇசிடி ஃபைல், அதாவது இந்த YAML ஃபைல் வந்து எத்தனை மினிட்ஸ் ஓடி இருக்கு, எத்தனை ஒர்க் ஃப்ளோவோட அசோசியேட் ஆயிருக்கு, அதில் எத்தனை ஜாப்ஸ் இருக்கு, அது என்ன டைப் ஆஃப் ரன்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹோஸ்டட் ரன்னரு, அதுக்கப்புறம் அது என்ன ஓஎஸ்ல பில்டு பண்ணியிருக்காங்க, லினக்ஸு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். அடுத்து இந்த சிஇசிடி பைப்லைனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ஜாப் ஆவரேஜா ஓடுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இந்த ஜாப் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு, இதோடைய ஃபெயிலியர் ரேட் என்ன, சக்சஸ் ரேட் என்ன, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த இன்சைட்ஸ்ல பார்க்க முடியும். அப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு ரெபாசிட்டரி சம்பந்தப்பட்ட மெட்ரிக்ஸ் எல்லா கீ இன்ஃபர்மேஷனையும் நம்ம இதுல பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னல் டேப்ஸ்லாம் இருக்குது. ஜாப்ஸு, ரன் டைம் ஓஎஸ், ரன்னர் டைப்பு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அந்த ரெப்போ இன்சைட்ஸ். இன்னொரு விஷயம் வந்து ஒரு ரெப்பாசிட்டரியை எப்படி நம்ம பின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி என்னுடைய யுவர் ரெப்பாசிட்டரிஸ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ரெப்பாசிட்டரியை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இப்போ இந்த ஸ்டாருங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுக்கும்போது இது வந்து ஒருவேளை இது வந்து நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒருவேளை நீங்க ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு URL போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் ஸ்டார் இங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது இது உங்களுடைய ஃபேவரைட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா போய் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தேடும்போது இந்த ஸ்டார் ரெப்போஸை நீங்க கவனிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க திரும்பவும் போய் இந்த ரெப்பாசிட்டரியை நான் சர்ச் பண்ணும்போது நான் ஸ்டார் பண்ண ரெப்பாசிட்டரிஸ் நீங்க கவனிப்பீங்க. இப்போ வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து எனக்கு ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிறது
இங்க என்னால ஸ்டார் பண்ணி வைக்க முடியுது. இதை வந்து ஸ்டார் பண்றது. இப்ப இந்த ஸ்டாரிங்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால ஒரு லிஸ்ட்டை வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மை ஜாவா ஃபேவரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆன் ஜாவா ரெப்போஸ் வந்து இதுல போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபேவரேட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா எந்த இந்த ரெப்பாசிட்டரி எல்லாம் எந்த ஃபேவரேட் கீழே வரணுங்கிறத என்னால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மை பிரைவேட் ரெப்போவை மை ஜாவா ஃபேவரேட்ஸ் கூட அசைன் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்றேன், என்னுடைய இங்க வந்து டெஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல வந்து நான் அசோசியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜாவா ஃபேவரேட்ஸோட அசோசியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இங்க மேல கிளிக் பண்ணும்போது இங்க வந்து ஸ்டார்ஸ்ன்னு காமிக்குது இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மை ஜாவா ஃபேவரேட்ஸ்ல 2 ரெப்பாசிட்டரி இருக்குது, டெஸ்ட்ல வந்து ஒரு ரெப்பாசிட்டரி இருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மை ஜாவா ஃபேவரேட்ஸை கிளிக் பண்ணும்போது என்னுடைய மை பிரைவேட் ரெப்போ ஹலோ வேர்ல்ட் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டார்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெப்பாசிட்டரி அல்லது எனக்கு என்னுடைய ஃபேவரேட் ரெப்பாசிட்டரிஸை என்னால் வந்து குரூப் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதாவது இது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் கிரியேட் பண்ணிக்குது. நாளைக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 ரெப்பாசிட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக தேடிட்டோம். நாளைக்கு உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு 100 ரெப்பாசிட்டரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஏற்றபடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற ரெப்போஸ் எல்லாம் இந்த ஸ்டார்ல நம்ம கிளாசிஃபை பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நாளைக்கு யாராச்சும் வந்து ஒரு டீம் வந்து அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கான அசோசியேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த லிஸ்ட்ல போயிட்டு அவங்க சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டார்ஸுங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பின் பண்றது. ஸோ பின் பண்றது அப்படின்னு சொல்லும்போது இங்கே யுவர் ப்ரொஃபைல் அதுல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க கஸ்டமைஸ் யுவர் பின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால வந்து சில கீயான ரெப்பாசிட்டரிஸ் அல்லது ஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஜிஸ்ட்ங்கிறத பற்றி நான் இப்போ அடுத்து சொல்றேன். அதெல்லாம் நம்ம வந்து பின் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க நான் எதெல்லாம் பின் பண்றேனோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வரும்போது இந்த டாப் ஆஃப் த பேஜ்ல இது எனக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கஸ்டமைஸ் யுவர் பின்ஸ்ல நான் இந்த ஜாவா ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் அல்லது கியூபர்நெட்டஸ் லேர்னிங் இது ரெண்டையும் நான் வந்து சூஸ் பண்ணி சேவ் பின்ஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா ஜாவா ஹலோ வேர்ல்டு வெப் கியூபர்நெட்டஸ் லேர்னிங் இது ரெண்டும் பின்னா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நான் இந்த ப்ரொஃபைல் பேஜுக்கு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டான இந்த ஆர்கனைசேஷன் லெவல் அல்லது இந்த ஓனர் லெவல்ல எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் இமீடியட்டா செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத இங்க பின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதையும் காமிக்கிறேன். அது நீங்க ஜிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு gist.github.com இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இப்ப பாத்தீங்கன்னா ஜிஸ்ட்ங்கிறது மெயினா என்ன பர்பஸ் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒருவேளை அது ஒரு கோட் பேஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் அல்லது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். அதை யாருக்காச்சும் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மை யூடி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல நான் என்ன பண்றேன்னா சும்மா ஒரு ஃபைல் யூஸ் திஸ் யூனிட் டெஸ்ட் கோட் ஓகேங்களா, யூடி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸோ இது வந்து எதுவும் பெரிய சிக்னிஃபிகண்டான கோட்லாம் இல்லை, ஸோ ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இப்போ நான் இதை கொடுத்துட்டு இங்கே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஜிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும், பப்ளிக் ஜிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். பப்ளிக் ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை யார் வேணா பார்க்க முடியும். இதை வந்து நான் ஈஸியாக என்னால் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும். சீக்ரெட் அப்படின்னு சொன்னா நான் யாருக்கு இந்த இதை இப்போ நான் சீக்ரெட்னு கிரியேட் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் நான் யாருக்கு கொடுக்குறோனோ அவங்களால மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். பப்ளிக்னா யார் வந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். இப்போதைக்கு நான் ஒரு பப்ளிக் ஜிஸ்டே வந்து நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஜிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ 170.37 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்க கஸ்டமைஸ் யுவர் பின்னை கிளிக் பண்ணும்போது 170.37 இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பேஜை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க வந்துட்டு வெறுமனே ஜிஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 170.37 இருக்கிறத பாக்குறேன். ஸோ இப்போ இந்த ஜிஸ்ட்டை வந்து என்னால இங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா மை யூடி கோட்.
ஸோ இப்போ இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு நபர் வரும்போது அவர் இங்க பின் பண்ணி இருக்கிறத பாக்குறாருன்னா அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஓகே நான் இதுல ஏதாவது ஒரு கோடு பண்ணேன் அப்படின்னா இந்த யூனிட் டெஸ்டிங் கோடை வந்து நான் ஆட் பண்ணிக்கணும், இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஜிஸ்டினுடைய பர்பஸ். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்றதுல ஒரு ஸ்பெஷலான டைப் இருக்கு. ஒருவேளை நீங்க அஷ்யூர் டெவாப்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்யூர் டெவாப்ஸ்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அஷ்யூர் டெவாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளார ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளார நம்ம ரெப்பாசிட்டரிஸ் கிரியேட் பண்ணுவோம். ஆனா கிட்டப்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளாரியே எல்லா ரெப்பாசிட்டரிஸ் இருக்கும். ஏன்னா கிட்டப்ல ப்ராஜெக்ட்னு சொன்னா அது வந்து கேன்பேன் போர்டு அந்த மாதிரி தான், அது வந்து அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட்ங்கிறது மீன் பண்ணுது. இப்போ அஷ்யூர் டெவாப்ஸ்ல அஷ்யூர் போட்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து ப்ராஜெக்ட். ஸோ இங்க அஷ்யூர் டெவாப்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி கிளாசிபிகேஷன் கிட்டப்ல அங்க கிடையாது. ஓகேங்களா? இப்போ அஷ்யூர் டெவாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதே நேம்ல இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஆனா இங்க அந்த மாதிரிலாம் கிரியேட் ஆகாது. இப்போ நீங்க அந்த மாதிரி கிரியேட் பண்றீங்கன்னா அதை வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும். இப்போ என்னுடைய ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா வினோத் தேவருட். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா நியூன்னு வந்துட்டு இந்த இடத்துல நான் ஏபிசிடி அப்படின்னு ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணேன், இது அவைலபிள்னு சொல்லுது. ஆனால் இதே நேமை போட்டேன்னு வச்சுக்கோங்க, வினோத் தேவருள், நீங்கள் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? Vinod Devarul / Vinod Devarul is a special repository that you can use to add a readme file to your GitHub profile. Make sure it's public and initialize it with a readme to get started. So இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெப்பாசிட்டரியா அது வந்து கன்சிடர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்பாசிட்டரியில வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்டரியில இங்க வந்து பிரான்ச்சஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இப்போ வரலாம். இப்போ வந்து இங்க பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டெக்னிக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து என்னுடைய மெயின் பிரான்ச் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மெயின் பிரான்ச்ல நான் வந்து மை கிரியேட்டிங் ஏ டெஸ்ட் பிரான்ச் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன் -01. ஓகேங்களா? இப்போ இந்த நேம்ல ஒரு பிரான்ச் ஒன்றும் இல்லை, அதனால இது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா கிரியேட் பிரான்ச் கிரியேட்டிங் எ டெஸ்ட் பிரான்ச் 01 ஃப்ரம் மெயின்னு சொல்லுது. நான் இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வழி இது. செகண்ட் வழி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 3 பிரான்ச்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் அது லிஸ்ட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா நியூ பிரான்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இதுலயும் என்னால் என்ன செய்ய முடியுங்க, இங்க இருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண முடியும். இதை வந்து நான் 02 அப்படின்னு சொல்றேன். இப்போ கிரியேட் பிரான்ச் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 02ங்கிற ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பியும் கோடு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா கிரியேட்டிங் எ டெஸ்ட் பிரான்ச் 02 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இங்கே இஷ்யூஸ் வழியாகவும் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இஷ்யூஸை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு புது இஷ்யூ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். மை ஃபர்ஸ்ட் இஷ்யூ இன் பிரைவேட் ரெப்போ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எனக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ நான் அசைன் பண்ணிட்டு இந்த இஷ்யூவை நான் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த இஷ்யூ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இஷ்யூ கிரியேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்க சைடில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இஷ்யூக்கு வந்து ஏதாவது லேபிள் கொடுக்கணுமா, இதை ப்ராஜெக்டோட அசோசியேட் பண்ணுமா, இது என்ன மைல் ஸ்டோனு, ரிலேஷன்ஷிப்பு, இதுல பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கிறத பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் அ பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. இது நான் கிளிக் பண்ணோடனே அது என்ன பண்ணுதுன்னா என்னுடைய இஷ்யூடைய நம்பரை போட்டுட்டு அதுவே பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டையும் போட்டுச்சு. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம வேற நேம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதே நேம் அப்படியே விட்டுறேன். ஸோ 3ல மை ஃபர்ஸ்ட் இஷ்யூ இன் பிரைவேட் ரெப்போ அப்படின்னு கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பிரான்ச்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அது அந்த நம்முடைய இந்த கோடை செக் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பிரான்ச்சை எப்படி லோக்கல்ல செக் அவுட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி நான் வந்து கோடுக்கு போயிட்டு இப்போ நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 3 மை ஃபர்ஸ்ட் இஷ்யூ இன் பிரைவேட் ரெப்போ. ஸோ இது வந்து நம்ம
இது வந்து நம்ம பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கான தேர்டு டெக்னிக். இப்போ வந்து அடுத்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கோட் ஸ்பேசஸ் வழியாகவும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கோட் ஸ்பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோட் ஸ்பேசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு https போட்டு github.dev அப்படின்னு சொல்லி என்னால் போட முடியும். ஸோ நான் github.dev அப்படின்னு போட்டேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு கோட் ஸ்பேஸ் எடிட்டரை கிரியேட் பண்ணும். கோட் ஸ்பேஸ் எடிட்டருங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அது என்னன்னா கிளவுட்ல வந்து நமக்கு கிட்டபே ப்ரொவைட் பண்ற ஒரு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எந்த அக்கௌண்ட்டு எந்த ரெப்போவோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன அக்கௌண்ட்டுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து எந்த ரெப்பாசிட்டரியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல நம்ம தான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் சிம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய மை பிரைவேட் ரெப்போக்கே போயிட்டு இங்கேயே வந்து நமக்கு கோட் ஸ்பேசஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் கோட் ஸ்பேஸ் ஆன் மெயின்னு சொல்லிட்டேன். இப்படி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னுடைய ரெப்பாசிட்டரில இருந்து ட்ரிகர் பண்ணனால அது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ரெப்பாசிட்டரி கோடை வந்து டவுன்லோட் பண்றது அந்த எல்லா அந்த சோர்ஸும் இதில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து அந்த கோட் ஸ்பேசஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆகும்போது அது வந்து என்னென்ன லாக்ஸ் அதெல்லாம் பார்க்கணும்னா கூட இங்க வந்து வியூ கிரியேஷன் லாக்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே இப்போ லாக் வந்து நாட் அவைலபிள்னு சொல்லுது. பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நமக்கு இங்கே இந்த கோட் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். நான் கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். மை ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் ஓகேங்களா, program.py அப்படின்னு ஒரு பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுல ஜஸ்ட் எதுவும் பெரிய விஷயம் பண்ண போறதில்ல, ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்றேன், ஹலோ வேர்ல்ட். இப்போ வந்து நான் இது வந்து யூனிக்ஸ் ஒரு கண்டெய்னர் தான் கிரியேட் ஆயிருக்கு. அதனால இங்க போய் பார்த்தேன்னா எனக்கு பார்க்க முடியுது. cdsrc போட்டேன்னா என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்முடைய இதுல இருந்து எப்படி நம்ம பிரான்ச் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோடை போட்ட உடனே இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கமிட் பண்ண சொல்லுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, பிரான்ச் அப்படின்ட்டு. ஸோ கிரியேட் பிரான்ச் இங்க வந்து என்னால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து பிரான்ச் நேம் கேட்குது. நான் என்ன பண்றேன்னா கிரியேட்டட் பிரான்ச் ஃப்ரம் கோட் ஸ்பேசஸ் ஓகேங்களா, இந்த பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல அது ஆட்டோமேட்டிக்கா காமிக்குது. ஸோ கிரியேட்டட் பிரான்ச் ஃப்ரம் கோட் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்து கமிட் மெசேஜஸ் நான் போடுறேன். இனிஷியல் கமிட். இப்போ நான் கமிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது பப்ளிஷ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்கும். எஸ் பப்ளிஷ் த பிரான்ச்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் கிரியேட் பிஆர்லாம் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போ நமக்கு அதெல்லாம் தேவைப்படல. நம்ம இப்போ ஜஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டட் பிரான்ச் ஃப்ரம் கோட் ஸ்பேசஸ் ஹஸ் பீன் புஷ்ட் 3 seconds ago அப்படின்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன பார்த்தோன்னா கிரியேட்டட் பிரான்ச் ஃப்ரம் கோட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுது. இப்போ இன்னொரு சிம்பிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேளை உங்களுக்கு கிட் சிஎல்ஐல நீங்க நல்ல ஃபெமிலியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஒரு பிரான்ச்சை வந்து டைரக்டா இங்க இதுலயே கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க இன்னொரு சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இங்க வந்து மை ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இங்க வந்து மை ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலா செகண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண முடியும்னா இப்போ நமக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலா நான் வந்து பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டு பண்ணியிருக்கணும், பண்ணல. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோட் செக் அவுட் -b மை 7th பிரான்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, மை 7th பிரான்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிரான்ச் வந்து என்னுடைய லோக்கல்ல கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து இதுல கிரியேட் ஆகல, என்னுடைய லோக்கல்ல ஒரு புது பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க வந்து டச் மை தேர்ட் பைத்தன் ப்ரோக்ராம் டாட் py. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டம்மி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா git add டாட் இப்போ வந்து அது ரெண்டுமே கமிட் ஆயிரும். git commit -m my changes. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா கிட் புஷ் கொடுக்குறேன். இப்போ கிட் புஷ் கொடுக்கும்போது இங்க எனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா இதை வந்து இந்த புது பிரான்ச் வந்து அங்க எக்ஸிஸ்டிங் இல்லை, அதனால இந்த புது பிரான்ச்சையும் சேர்த்து புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கமெண்டை நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இந்த
பிரான்ச் மை 7th பிரான்ச்சுங்கிறது புஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீனை திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மை 7th branches as recent pushes 13 seconds ago. இப்போ நான் மெயின்ல வந்து பார்த்தேன்னா மை 7th branchங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு பிரான்ச்சை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெப்பாசிட்டரியிலே நம்ம மனசுல வைக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இந்த ரெப்பாசிட்டரிக்கான செட்டிங்ஸ் வேற, இந்த ஆர்கனைசேஷனுக்கான செட்டிங்ஸ் வேற. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த பர்டிகுலர் ஓனர் அல்லது ஆர்கனைசேஷனுக்கான செட்டிங்ஸ் பார்க்கணும்னா இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இங்க இருக்கிற செட்டிங்ஸ் பார்க்கணும். ஆனா இந்த ரெப்பாசிட்டரிக்கான செட்டிங்ஸ் பார்க்கணும்னா இந்த ரெப்பாசிட்டரிக்குள்ள போயிட்டு இந்த செட்டிங்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆப்ஷன். இதுல டெம்ப்ளேட் ரெப்பாசிட்டரி, இதுல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ரெப்பாசிட்டரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ டெம்ப்ளேட் ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெப்பாசிட்டரிய எந்த ஸ்ட்ரக்சர், அதுல பேஸ் ஃபைல்ஸ்லாம் என்னென்ன வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால இங்க டெம்ப்ளேட்டா சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ இதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, இந்த டெம்ப்ளேட் ரெப்பாசிட்டரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் மை பிரைவேட் ரெப்போவை ஒரு டெம்ப்ளேட் ரெப்பாசிட்டரியா நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மை பிரைவேட் ரெப்போவை ஒரு டெம்ப்ளேட் ரெப்பாசிட்டரியா யூஸ் பண்ணு அப்படின்னு நான் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா மை பிரைவேட் ரெப்போக்கு போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு, யூஸ் திஸ் டெம்ப்ளேட். ஸோ ப்ரீவியஸா அந்த ஆப்ஷன் இல்லை, ஆனா இப்போ அந்த ஆப்ஷன் புதுசா வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா யூஸ் திஸ் டெம்ப்ளேட்டுங்கிறத கிளிக் பண்ணி இதை ஒரு பேஸ் லைனா வச்சு ஒரு புது ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் என்ன பண்றேன்னா used templates for this repo அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நீங்க கிரியேட் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி என்ன ஒரு ரெப்பாசிட்டரி அந்த மை பிரைவேட் ரெப்போன்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை வந்து பேஸ் லைனா வச்சு இங்க என்ன பண்ணிருக்குங்க, இங்க வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ரெப்பாசிட்டரி கிரியேட் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த மெயின் பிரான்ச்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அதை வந்து ஒரு பேஸா வச்சிருக்கு. ஏன்னா நான் ப்ரீவியஸா வந்து அந்த பிஆர்லாம் நான் வந்து அதுல வந்து கிரியேட் பண்ணல. ஒருவேளை நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நம்ம அதையும் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கோடெல்லாம் வந்து நம்ம இதுல வந்து புஷ் பண்ணி நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு வந்து கொண்டு போயிடலாம். எல்லா பிஆரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு 7th பிரான்ச்சுக்கான பிஆர் இருக்கு, அதையும் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். 7th பிரான்ச்சுக்கான பிஆர். இப்போ இதையும் வந்து கன்ஃபார்ம் வச்சு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மெயின் பிரான்ச்சுக்கு போனோம்னா இதுல வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அடிஷ்னலா சில ஃபைல்ஸ், இப்போ யூஸ்வலா நம்ம இதை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைசன்ஸ் ஃபைல், இதுல வந்து லைசன்ஸ் டாட் எம்டி ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய லைசன்ஸ் ஃபைல் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெப்பாசிட்டரிக்கு வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபைல், கோட் ஆஃப் கான்டாக்ட் டாட் எம்டி ஃபைல். ஸோ இந்த ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து வேற என்ன ஃபைல் தெரியும், ஒரு வேலை இப்படி கூட இன்னொரு ஃபைல் கூட கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஸோ டாட் கிட் இக்னோர், இதுக்கான டெம்ப்ளேட் என்ன டெம்ப்ளேட்னா நான் வந்து பைத்தனுக்கு வச்சுக்கலாம். பைத்தனுக்கே டாட் கிட் இக்னோர். இதை வந்து நம்ம இப்போ இந்த டாட் கிட் இக்னோர் ஃபைலுங்கிறது ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னன்னா நம்ம செக்இன் பண்ணும்போது எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஃபைல்ஸோ அதை வந்து எனக்கு வந்து செக்இன் பண்ணாதேன்னு சொல்றதுக்கு தான். இப்போ நம்ம பைத்தன்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு பிஒய் ஃபைல் ரொம்ப முக்கியம். அதை தவிர இந்த பிஒய் கேஷ், இந்த பிஒயோட சம்பந்தப்பட்ட சில இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தூக்கி விட்டுரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாட் கெட் இக்னோர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு நம்ம இன்னொரு ரெப்பாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா மை செகண்ட் ரெப்போ யூசிங் டெம்ப்ளேட்ஸ். இப்போ இந்த ரெப்பாசிட்டரி வந்து இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மை செகண்ட் ரெப்பாசிட்டரி யூசிங் டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் கிட் இக்னோர், கோட் ஆஃப் கான்டாக்ட், லைசன்ஸ் டாட் எம்டி. ஸோ அந்த மெயினை வந்து ஒரு பேஸ் லைனாக வச்சு ஒரு புது ரெப்பாசிட்டரி கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே என்ன ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் வந்துச்சு, ஆனால் நம்ம அதில் ஒரு 7 பிரான்ச் கிரியேட் பண்ணோம். அந்த பிரான்ச்சஸ்லாம் வராது. ஒன்லி அந்த டெம்ப்ளேட், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர், டைரக்டரி ஸ்ட்ரக்சர், இதை மட்டும் இங்கே
எடுத்துட்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த செட்டிங்ஸ்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன். வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம்னா இங்க டிஃபால்ட் பிரான்ச் வந்து மெயின் இருக்கு. சில பேர் வந்து அதை மாஸ்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எப்போதுமே இதை வந்து சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் கோடிங் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு பிரான்ச்சுக்கு மெயின்னு வைக்கிறது தான் ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதனால வந்து இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தேவைப்படுது. இப்போ நீங்க மேல பார்த்தீங்கன்னா இங்க வந்து விக்கி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க தூக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விக்கிங்கிறது போயிடுச்சு பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி விட்டீங்கன்னா இங்க இஷ்யூஸுங்கிறது போயிடுச்சு. ஏன்னா சில ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து வெறுமனே சோர்ஸ் கோட் மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ண போறேன். இதுக்கு அடிஷ்னலா எனக்கு எந்த ஃபங்க்ஷனாலிட்டி, எனக்கு வந்து டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டேன்னா நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம இதுல நம்ம தூக்கி விட்டுறலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல் ரெக்வெஸ்ட் எப்படி நம்ம ஏற்கனவே இதை நம்ம முந்தின வீடியோஸ்லயும் பார்த்துருப்போம். எப்படி வந்து ஸ்குவாஷ் கமிட் பண்றது அப்படிங்கறதெல்லாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணுமா வேணாமா. இப்போ வந்து சில ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா வெறுமனே ஸ்குவாஷ் மர்ஜ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் தூக்கி விட்டுறலாம். வெறுமனே அவங்களுக்கு ஆப்ஷனே ஒரே ஆப்ஷன் தான் வரும், ஸ்குவாஷ் மர்ஜ் பண்றது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் ரெக்வெஸ்ட் டைப் ஆஃப் கமிட் தட் ஹேப்பன்ஸ் இன் புல் ரெக்வெஸ்ட்டை இங்கே நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படி வந்தோம்னா இங்கே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு. அதாவது முக்கியமான ஒரு செக்ஷன், அதுதான் டேஞ்சர் ஜோன் அப்படின்ட்டு. இந்த டேஞ்சர் ஜோனுங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நம்ம பண்ற சேஞ்ச் வந்து நம்முடைய ரெப்பாசிட்டரியை டிராஸ்டிக்கா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டேஞ்சர் ஜோன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது வந்து இப்போ வந்து பிரைவேட்னு சொல்லி நான் வச்சிருக்கேன், மை பிரைவேட் ரெப்போ. இங்க சேஞ்ச் விசிபிலிட்டி கிளிக் பண்ணும்போது சாரி இது வந்து நான் பப்ளிக்கா இதுல இருக்கு. ஓகே, மை செகண்ட் ரெப்போ யூசிங் டெம்ப்ளேட்ஸ். நான் வந்து உங்களுக்கு என்னுடைய பிரைவேட் ரெப்போக்கு போயிடுறேன். ரெபாசிட்டரிஸ் மை பிரைவேட் ரெப்போ. இந்த பிரைவேட் ரெப்போல இங்க போயிட்டு செட்டிங்ஸ். இப்போ இந்த டேஞ்சர் ஜோன்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் விசிபிலிட்டி சேஞ்ச் டு பப்ளிக்னு சொல்லுது. இப்போ நான் பப்ளிக்னு கிரியேட் பண்ணிட்டேன்னா என்னுடைய ரெபாசிட்டரி வந்து எல்லாராலையுமே பார்க்குற மாதிரி மாறிடும். யார் வேணா என்னுடைய சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஆர்கனைசேஷன்ல ப்ரொடெக்டடா இருக்க வேண்டிய கோடை சேஞ்ச் டு பப்ளிக்னு போட்டீங்கன்னா இன்னொருத்தரால என்ன பண்ண முடியும், உங்க ஆர்கனைசேஷன்ல என்ன கோட் யூஸ் பண்றாங்கிறத பார்க்கவும் முடியும், அவரால் டவுன்லோட் பண்ணவும் முடியும். அதனால இது வந்து ஒரு டிராஸ்டிக்கா அஃபெக்ட் பண்ணும். மேலுமா சில சேஞ்சஸ் வந்து இர்ரிவோக்கபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க டெலிட் திஸ் ரெபாசிட்டரின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெபாசிட்டரி பர்மனெண்டா டெலிட் ஆயிரும். இதை நீங்க திருப்பி எடுக்கவே முடியாது. அதனால வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவா பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இந்த டேஞ்சர் ஜோன் செக்ஷன்ல வந்திருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பிரான்ச் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். இப்போ வந்து ஒரு பிரான்ச்சை யார் ஆக்சஸ் பண்ணணும், மெயின் பிரான்ச்சை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமா, மெயின் பிரான்ச்சுக்கு பிஆர் இருந்தாதான் செக்இன் நடக்கணுமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த பிரான்ச் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ்ல தான் இருக்கும். இதை நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா யார் வேணா என்ன ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாங்கிற மாதிரி ஆயிரும். அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் அப்படிங்கும்போது உங்க ரெபாசிட்டரியை ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்னொரு யூசருக்கு நீங்க கொடுக்கறதுக்கு அல்லது இங்க இருக்கிற ரெபாசிட்டரி இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாம் இது நீங்க யூஸ் பண்ணலாம். அதனால இந்த டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு டேஞ்சரஸான விஷயம். அதனால இதை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ரெபாசிட்டரி வந்து எனக்கு தேவைப்படாது, சரி நம்ம பழைய ரெபாசிட்டரிக்கே போயிடலாம். போயிட்டு அதுல அந்த டெம்ப்ளேட்டுங்கிறது மை செகண்ட் ரெப்போ யூசிங் டெம்ப்ளேட்ஸ், இது எனக்கு வந்து தேவைப்படாது. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த டெலீட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டெலீட் திஸ் ரெபாசிட்டரி, I want to delete this repository. பார்த்தீங்கன்னா unexpected bad things will happen if you don't read this. இதில் என்ன சொல்லுதுன்னா இதை வந்து delete பண்ணிட்டா repository, wiki, issue, comments எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதுல பர்மனென்ட்லி டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறமேல வந்து இதை எடுக்கணும்னு நினைச்சா கூட முடியாதுன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஓகே, இது எனக்கு தேவையில்லாத ரெபாசிட்டரி தான், டெலிட் திஸ் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் லெவல் செட்டிங்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இதுலயும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்க முடியும். இப்போ வந்து என்னுடைய ஸ்டார்டு ரெபாசிட்டரிஸ் பார்க்கறதுக்கு இங்க வந்து யுவர் ஸ்டார்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இங்க இருந்து பார்க்கலாம். என்னுடைய வந்து ஜிஸ்ட பார்க்கணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம கிளிக் பண்ணா இந்த ஜிஸ்ட பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னுடைய ரெபாசிட்டரிஸ் பார்க்கறதுக்கு இங்க யுவர் ரெபாசிட்டரிஸ் கிளிக் பண்ணா
அங்க போயிரும். அதே மாதிரி என்னுடைய போர்ட்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கனைசேஷனோட அசோசியேட் பண்ணியிருக்கேன்னா அதையும் பார்க்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழ் செக்ஷன்ல நமக்கு நிறைய டாக்குமெண்டேஷன், சப்போர்ட், கம்யூனிட்டி எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த டாக்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க இஷ்யூஸ் வந்து ஏதாவது ரைஸ் பண்ணணும் கிட்டப் டீமுக்குன்னா அதுல இருந்து பார்க்கலாம். இல்ல கிட்டப் கம்யூனிட்டியில நீங்க ஒரு டிஸ்கஷனை இனிஷியேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ப்ரிவியூ அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபீச்சர் ப்ரிவியூங்கிறது என்னன்னா இந்த கிட்டப்ல சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை அவங்க ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் மோடு கிடையாது. ஒருவேளை நீங்க வேணும்னா இதை எனேபிள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல நமக்கு வேணுமா வேணாமாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே எனேபிள் ஆயிருக்கு. இதுல வந்து இப்போ வந்து இந்த கமாண்ட் பேலட் அப்படின்னு இருக்கு. இது யூஸ்வலா வந்து டிசேபிள் மோட்ல தான் இருக்கும். ஸோ நான் இதை ஏற்கனவே எனேபிள் பண்ணேன். இப்போ நான் திருப்பியும் டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பியும் இதை எனேபிள் பண்றேன். இப்போ இந்த கமாண்ட் பேலட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெப்பாசிட்டரியில அல்லது என்னுடைய ஆர்கனைசேஷன்ல ரொம்ப ஸ்பீடா சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி மெனுஸ் எல்லாம் நம்ம போய் தேடி எடுக்கிறதுக்கு பதிலா சட்டு சட்டுன்னு சர்ச் பண்ற மாதிரி இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கமாண்ட் பேலட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் பேலட் ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோல் கே ஆர் கண்ட்ரோல் ஆல்ட் கே யூஸ் பண்ண சொல்லுது. ஸோ நான் கண்ட்ரோல் ஆல்ட் கே யூஸ் பண்றேன். கண்ட்ரோல் ஆல்ட் கே யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த விண்டோல பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்கணும்னாலும் டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இஷ்யூஸ் எனக்கு ஓப்பன் பண்ணேன். ஸோ டக்குன்னு வந்து இஷ்யூஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெப்பாசிட்டரிஸ்க்கு போ. ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ செட்டிங்ஸ் ரெப்பாசிட்டரிஸ் போ அப்படின்னா இங்கே போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு குவிக்காக நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் பேலட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது எல்லாமே வந்து இங்கே இந்த ஃபீச்சர் ப்ரிவியூல இருக்கு. ஸோ சில சமயம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ஃபீச்சராக தான் இருக்கு. இது வந்து ப்ரிவியூ மோட்ல தான் இருக்கு. இது வந்து ப்ரொடக்ஷன் ரெடி, இது பக்காவா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நமக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீச்சர் அவைலபிளா இருந்தா நம்ம அதை எனேபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கிட்டபோட அசோசியேட் ஆன இன்னொரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேகிங். இப்போ வந்து டேகிங் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து ஒரு கிட்டபோடு அசோசியேட் ஆனதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கிட்டபுடைய ஒரு கான்செப்ட், ஒரு ஃபீச்சரு. அது வந்து இந்த கிட்டப் வந்து கிட் மேல பில்டு பண்ணனால அந்த டேக் வந்து இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். இப்போ டேகிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு சோர்ஸ் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோர்ஸ் கோடு வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இந்த சோர்ஸ் கோடு வந்து ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்த கோடு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் ரெப்பாசிட்டரி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயின் பிரான்ச் அப்படின்னா அந்த பிரான்ச்சை நம்ம டேக் பண்ணி வைப்போம். ஸோ டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன மீனிங்னா இது வரைக்கும் நான் பண்ண கோடுக்கான பேக்கேஜ் அல்லது அந்த ரிலீஸ் வந்து ரெடியா இருக்கு. இந்த கோட் பேஸை நம்ம அப்படியே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த டேகிங்கான கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேகிங் பண்ணும்போது நம்ம சில கன்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அந்த கன்வென்ஷன்ஸை தான் பார்த்தீங்கன்னா செமாண்டிக் வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செமாண்டிக் வெர்ஷனிங் அப்படின்னு நீங்க கூகுளில் தேடினாலே அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போகும். ஸோ இந்த செமாண்டிக் வெர்ஷனிங் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போதுமே ஒரு டேக் பண்ணும்போது அதை வந்து ஒரு 3 காம்பனண்ட்டை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மேஜர் டாட் மைனர் டாட் பேட்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கோட் பேஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் போகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய ஃபீச்சரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மேஜர் அப்படிங்கிற இந்த நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இனிஷியலா பண்ணும்போது 1.0.0, ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் போகுது. அதுதான் எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷனுங்கிறனால அதுதான் என்னுடைய மேஜர் வெர்ஷன். அதனால 1.0.0ன்னு போட்டுருவேன். இப்போ நாளைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஸ், ஒரு மைனர் சேஞ்ச் பண்ணி நான் வந்து என்னுடைய கோடை செக்இன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா?
அப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே இதுக்கான ஃபிக்ஸ போடணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து நானு இப்போ வந்து டிசைட் பண்றேன். ஆனா இது வந்து ஒரு மேஜர் வெர்ஷன் கிடையாது. இது ஒரு மைனர் சேஞ்ச். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மைனர அப்டேட் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸா எனக்கு 1.0.0 இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா 1.1.0 அப்படின்னு சொல்லி மாத்திட்டேன். இப்போ இந்த சேஞ்சும் அங்க ப்ரொடக்ஷனுக்கு போயிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மெட்டிக் லெவல்ல சேஞ்ச் பண்றேன். ஒருவேளை ஒரு பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டனுடைய கலரை மாத்த போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. மைனர் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சின்னதா ஒரு பேட்சிங் ஒர்க் பண்றேன். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹாட் ஃபிக்ஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூவை நான் ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேட்சிங் ஒர்க் பண்றேன். இப்ப அந்த பேட்சிங் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஏற்கனவே 1.1.0 இருந்தது 1.1.1 அப்படின்னு சொல்லி நான் வந்து டேக் பண்ணி நான் இந்த கோடை வந்து ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் வருது. ஒரு மேஜர் ரிலீஸ் வந்து இப்போ பண்ண போறேன். ஒரு பெரிய ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்றேங்க 2.0.0 அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்வென்ஷன்ஸ்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஹைஃபன் ஆல்ஃபா, ஹைஃபன் பீட்டா, இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரிலாம் கூட அவங்களால யூஸ் பண்ண முடியும். பட் என்னன்னா ஏதாவது ஒரு கன்வென்ஷன், குறிப்பா இந்த செமாண்டிக் கொஸ்டினிங் கன்வென்ஷனை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இங்க எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வெர்ஷன் 1.0 கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, இதை நம்ம டெமோல பார்க்கறதுக்கு வேற ஏதாவது ரெப்பாசிட்டரி, ஓகே, இந்த 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 ரெப்பாசிட்டரி நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்டு டெம்ப்ளேட்ஸ் ஃபார் திஸ் ரெப்போ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து 0 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த டேக்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் அ நியூ ரிலீஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேக் பண்ணும்போது நம்ம யூஸ்வலா ஒரு ரிலீஸ் கிரியேட் பண்றோம். ஸோ ரிலீஸுங்கிறது என்னன்னா என்னுடைய கோடு வந்து பக்கவா இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் இன் யூசபிள் ஸ்டேட். இதை நீங்க ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகலாம். இது வந்து ப்ரொடக்ஷன் கிரேட் கோட் அப்படின்னு சொல்றது தான் ரிலீஸ். இப்போ நான் இங்க கிரியேட் அ நியூ ரிலீஸ்ன்னு சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணணும். வெர்ஷன் 1.0.0 இந்த டேகை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். எந்த பிரான்ச்லன்னா மெயின் பிரான்ச்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா மை ஃபர்ஸ்ட் கோட் ரிலீஸ், ஓகேங்களா, மை ஃபர்ஸ்ட் மேஜர் கோட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷன், என்னுடைய கோட் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஆனா ப்ரொடக்ஷன் அளவுக்கு இன்னும் அதை நாங்க இப்பதான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்குன்னா ப்ரீ ரிலீஸ்ன்னு மார்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பப்ளிஷ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்ப மார்க் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இதுக்கான அந்த சோர்ஸ் கோட் டாட் ஜிப் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன்னு வச்சுங்களேன், இதுக்குள்ள என்ன இருக்கும்னா ஜஸ்ட் என்னுடைய கரண்ட் ஸ்னாப்ஷாட் ஆஃப் த கோட் இருக்கும். பாத்தீங்கன்னா என்னுடைய கோட் பேசிங் இருக்கிறத பாக்குறோம். இப்ப நான் அடுத்து வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நம்முடைய கோடுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டேக்னு வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இதுல ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு கான்செப்ட் கூட இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒருவேளை இதுல பாத்தீங்கன்னா ஆட் ஃபைல் தான் இருக்கு, ஆட் ஃபோல்டர் இல்ல. அப்படின்னா ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம ஒரு யோசிக்கலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்ஆர்சின்னு போட்டு ஸ்லாஷ் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணிக்கும். ஜாவா ஸ்லாஷ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா காஸ்மெட்டிக் சேஞ்ச். சார் பெரிய சேஞ்ச் எல்லாம் கிடையாது, அல்லது இப்படி வச்சுக்கலாம் மைனர் சேஞ்ச்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, மைனர் சேஞ்ச் டாட் ஜாவா அப்படின்னு வச்சிடலாம். இதுல நான் எதுவும் கோட்லாம் பண்ண போறது இல்லை. மைனர் சேஞ்ச் டாட் ஜாவா. இந்த கோடை வந்து கமிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் மெயின்லயே டைரக்டா கமிட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு பிரான்ச்ல ஆக்சுவலா கிரியேட் பண்ணி பிஆர் ரைஸ் பண்ணி தான் மெயினுக்கு பண்ணணும். நான் இப்போதைக்கு சும்மா நான் ஜஸ்ட் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் மைனர் சேஞ்ச் டாட் ஜாவான்னு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா திரும்ப இங்க வந்து கோடுக்கு வந்துட்டு இப்போ புது டேக் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட நியூ ரிலீஸ், நான் ரிலீஸஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு புது ரிலீஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து மைனர் சேஞ்ச்னா v1.1.0 கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். மை ஃபர்ஸ்ட் மைனர் சேஞ்ச் ஆன் டாப் ஆஃப் மேஜர் சேஞ்ச். ஓகேங்களா, இப்போ நான் கிரியேட் பண்ணி இங்க வச்சுட்டு திருப்பி வந்து இதுதான் லேட்டஸ்ட் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிலீசஸ்க்கு போனோம்னா எனக்கு காமிக்குது பாத்தீங்களா, மை ஃபர்ஸ்ட் மேஜர் கோட் ரிலீஸ் ஏற்கனவே பண்ணியிருந்தோம். இப்போ மை ஃபர்ஸ்ட் மைனர் சேஞ்ச் ஆன் டாப் ஆஃப் மேஜர் சேஞ்ச். இப்போ நான் இந்த சோர்ஸ் கோடை கிளிக் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல என்ன இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்கிறத பாக்குறீங்க.
அப்படின்னா நான் டேக் கிரியேட் பண்ணும்போது அதுவும் ஒரு வகையான ஒரு கமிட் மாதிரி தான். எப்படி கமிட் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுத்துக்குதோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல டேகும் வந்து அதே மாதிரி தான். நீங்க எப்படி ஒரு செக் அவுட் கிட் செக் அவுட் வந்து நீங்க கமிட் லெவல்லையும் பண்ணலாம், டேக் லெவல்லையும் கூட பண்ண முடியும். ஸோ இந்த டேகிங் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்னாப்ஷாட் ஆஃப் யுவர் கோடை அதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கும். நாளைக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் எது வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் போச்சு, எது வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ் போச்சு அப்படிங்கிறதுல இந்த டேகை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டப்ல வந்து இந்த ரிலீசஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான், ஆனால் கிட்டப்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டப்ல பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேக்கேஜஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒருவேளை அஷ்யூர் டெவாப்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா அஷ்யூர் டெவாப்ஸ்ல ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் இங்க அஷ்யூர் கிட்டப்ல வந்து பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜஸ் எதுக்கு அப்படின்னா நம்முடைய டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்பிஎம் பேக்கேஜஸ் நம்ம ஒருவேளை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்ல வந்து ஜெம்ஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கலாம், பைத்தன் பேக்கேஜஸ் நீங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது மேவன் அல்லது வந்து கிரேடில் பேக்கேஜஸ், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த கிட்டப்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கிட்டப்ல நீங்க டாக்கர் இமேஜஸையும் கண்டெய்னர் இமேஜஸையும் உங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். யூஸ்வலா பாத்தீங்கன்னா கண்டெய்னர் இமேஜஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இதை டாக்கர் ஹப்போ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அஷ்யூர்ல இருந்தீங்கன்னா அஷ்யூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா கிட்டப்புக்குள்ளேயே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, பேக்கேஜஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்க டைரக்டாவே நீங்க உங்களுடைய பேக்கேஜஸ் அதுக்குள்ளார புஷ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோவை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேக்கேஜஸ் சம்பந்தமா நம்ம சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய பழைய ரெபாசிட்டரிக்கு போயிடுறேன். ஸோ மை ப்ரைவேட் ரெப்போக்கு போயிடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு கோட் ஸ்பேஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே கோட் ஸ்பேஸை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோட் ஸ்பேஸ் வந்து இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கோட் ஸ்பேஸ் வந்து லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். என்ன ஃபைல்னா டாக்கர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, டாக்கர் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாக்கர் ஃபைல ஜஸ்ட் பேசிக்கா ஃப்ரம் ஆல்பைன் இமேஜ், ஆல்பைன் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கிறேன். சிஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஹலோ வேர்ல்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் இந்த டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக டாக்கர் எக்ஸ்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணமான்னு கேட்குது. நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, ஓகே மற்ற டூல்ஸ்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ வந்து எனக்கு டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாக்கர் இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் பில்டு பண்ணலாம். என்ன பண்றேன்னா டாக்கர் பில்ட் -t டேக் கொடுக்கணும். என்ன பண்றேன்னா ஹலோ வேர்ல்டுன்னு டேக் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டேன். என்ன சொல்லுது, ஓகே சாரி, இது வந்து நான் எஸ்ஆர்சிங்கிற ஃபோல்டர்ல இருக்கேன், அதனால தான் அது சொல்லுது. வெளியே வந்துட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்கர் பில்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் டாக்கர் இமேஜஸ் அப்படி போட்டேன்னா இங்கே என்னால் பார்க்க முடியுது, ஹலோ வேர்ல்டு வந்து கிரியேட் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஏதாவது கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு நான் இதை புஷ் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இதுக்கு வந்து கிட்டப்ல ஏற்கனவே பில்ட்-இன் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, அதாலேயே வந்து இமேஜஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். அதை வந்து ghcr.ioன்னு சொல்லுவாங்க, அதாவது கிட்டப் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி.io. அப்போ நான் இந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணாதான் என்னால் புஷ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புஷ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பர்டிகுலர் அதாவது புஷ் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜஸ் என்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த ப்ரிவிலேஜுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த ப்ரிவிலேஜை நம்ம எடுக்கணும். அந்த ப்ரிவிலேஜ் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீண்டும் நம்ம கிட்டப்புக்கே போயிடலாம். ஸோ கிட்டப்புக்கு போயிட்டு நம்ம ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே செட்டிங்ஸில் போயாச்சு, டெவலப்பர் செட்டிங்ஸ். இப்போ இந்த டெவலப்பர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைன் கிரைண்ட் டோக்கன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து பெர்மிஷன்ஸ் ஓகே, இதில் எங்கே இருக்கு, ஓகே நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாசிக் டோக்கன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டோக்கன் பேர் வந்து டாக்கர்
டோக்கன். ஓகேங்களா? ஸோ இப்போ டாக்கர் டோக்கன் போட்டுட்டு எந்த ரெபாசிட்டரிக்கு வேணும் இப்போ நான் ஓகே ஆல் ரெபாசிட்டரிஸ் நான் யூஸ் பண்ணுற ரெபாசிட்டரி வந்து மை ப்ரைவேட் ரெப்போ. ஓகே ஒன்று வேணும்னா நான் மை ப்ரைவேட் ரெப்போக்கான டோக்கன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து ஆல் ரெபாசிட்டரிஸ் அப்படின்னே சொல்லிடுறேன். ஆல் ரெபாசிட்டரிஸ்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் தேடி பார்க்கலாம். சரி நான் ஃபைன் கிரைண்டில் தான் இன்னும் இருக்கேன் நான். ஓகே ஜென்ரேட் டோக்கன் அப்போ நான் வந்து கிளாசிக்னு கொடுத்துருக்கணும். அப்போ கொடுத்துட்டேன். ஸோ டாக்கர் புஷ் டோக்கன் வச்சுக்கிறேன். டாக்கர் புஷ் டோக்கன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே சொல்லுது பாருங்க அப்லோட்ஸ் பேக்கேஜஸ் டு GitHub பேக்கேஜ் ரிஜிஸ்ட்ரி. ஸோ அந்த ப்ரிவிலேஜை நான் கொடுத்துட்டு ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் என்னுடைய டெர்மினலுக்கு போயிட்டேன். அதை போய் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ இந்த டோக்கன் கொடுத்துட்டு டாக்கர் லாகின் எதுக்கு லாகின் பண்ண போறேன்னா ghcr.io என்ன யூசர் நான் வினோத் தேவா அருளுங்கிற யூசர். பாஸ்வேர்டை வந்து இதுல இருந்து எடுத்துக்கோன்னு சொல்றேன். அதாவது நான் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிட்டேன் டோக்கனா. இங்க நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இந்த டோக்கனே வந்து யூஸ் பண்ணிக்கோ. ஸோ STDIN அதை வந்து கமாண்ட் ஸ்டாண்டர்ட் டெர்மினல்லே இருக்கு. அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து நான் என்டர் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் சக்சீடட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட டாக்கர் இமேஜ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ டாக்கர் இமேஜஸ் இதை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் கன்வென்ஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ வெறுமனே இந்த கன்வென்ஷன்ல வச்சு நான் வந்து புஷ் பண்ண முடியாது. இப்போ பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டாக்கர் புஷ் ஹலோ வேர்ல்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா எரர் அடிக்குது அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லுது. இப்போ ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கன்வென்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணாதான் இதை வந்து நம்ம புஷ் பண்ண முடியும். இது என்ன கன்வென்ஷன்னா டாக்கர் டேக் என்ன டேக்னா ஹலோ வேர்ல்ட் அதை வந்து ghcr.io / என்னுடைய அக்கௌண்ட் வந்து வினோத் தேவா அருள் அதில் வந்து ஹலோ வேர்ல்ட் போல லேட்டஸ்ட் இப்படி வந்து அதை புஷ் பண்ணு. அதாவது இந்த மாதிரி டேகை வந்து நேம் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆயிடுச்சு. இப்போ நான் இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா ghcr.ioங்கிறது ரெபாசிட்டரி நேம். இது என்னுடைய அக்கௌண்ட் ஆர் ஆர்கனைசேஷன் நேம். என்னுடைய இமேஜ் நேம் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கர் புஷ் இந்த டேக் அப்படியே கொடுக்கலாம் லேட்டஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு போய் நம்முடைய ரெபாசிட்டரிஸ் போயிடலாம். இதில் மை ப்ரைவேட் ரெப்போ இல்லைங்களா? ஸோ மை ப்ரைவேட் ரெப்போவில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். சாரி இங்கே என்னுடைய மை ப்ரைவேட் ரெப்போக்கு போக வேண்டியதில் ஆர்கனைசேஷன் லெவலில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் டிபெண்டன்சி பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. இந்த பேக்கேஜஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது புஷ் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இது ஏன் எஸ்டர்டேன்னு கேட்டது. ஓகே நான் நேற்று ஒன்று புஷ் பண்ணேன், அது இதுவும் கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து டேக் பண்ண திரும்பி நம்ம டேக் பண்ணலாம் ஹலோ வேர்ல்டு -001 அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இதை புஷ் பண்ணலாம் 001. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு பாருங்க ஹலோ வேர்ல்ட் 001 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ ஒருவேளை நமக்கு வந்து ஒரு இந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து அந்த ப்ராஜெக்டை கூட நம்மளால நம்ம இந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லணும்னா நம்மளால அந்த ப்ராஜெக்டையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை கிளியர் பண்ணிட்டேன், கிளியர் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு நான் திருப்பி டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா மை ப்ரைவேட் ரெப்போ / இந்த மாதிரி டேக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு புஷ் பண்ற இடத்துல வந்து மை ப்ரைவேட் ரெப்போ / ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னுடைய பேக்கேஜஸை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ரைவேட் ரெப்போ / ஹலோ வேர்ல்ட் -001 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை எப்படி நான் இந்த இமேஜை புல் பண்ணிக்கலாங்கிறதுல அது நமக்கு கொடுக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கேஜஸ். ஸோ பேக்கேஜஸ்ங்கிறது என்னன்னா நம்ம பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் தேவைப்படுது, என்னென்ன ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே
இந்த பேக்கேஜஸ்ல நம்மளால போட்டு வைக்க முடியும். ஓகேங்களா? யூஸ்வலா பார்த்தீங்கன்னா GitHub ஆக்ஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு அவுட்புட் வருது இல்லைங்களா? ஸோ அங்க வந்து நம்ம ஒரு npm பேக்கேஜோ அல்லது வந்து ஒரு மேவன் பேக்கேஜோ நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாம் தூக்கி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்மளால போட்டு வச்சுக்க முடியும். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரெப்பாசிட்டரியில நம்ம வந்து வாட்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம அங்க பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அன்வாட்ச்ன்னு இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன காட்டுதுன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய யூசேஜ் என்னன்னா, நான் என்னுடைய ரெப்பாசிட்டரியில எந்த ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படிங்கறத நம்ம ட்ராக் வைக்கிறதுக்கு வாட்ச் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்லுதுன்னா ஆல் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நோட்டிஃபைட் ஆஃப் ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் திஸ் ரெப்பாசிட்டரி. இப்போ இந்த ரெப்பாசிட்டரியில நான் ஒரு பிஆர் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும், ஒரு மெயில் அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிஆரோ ஒரு இஷ்யூவோ எது பண்ணாலும் ஆக்டிவிட்டி வந்துடும். இப்போ எனக்குலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் இப்போ விட்டுட்டேன்னா ஸ்டாப் இக்னோரிங். ஸோ அது வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருது இல்லைங்களா? இப்போ வந்து இதை வாட்ச் பண்றோம், இல்லாட்டி இதை நம்ம அன்வாட்ச் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒருவேளை நம்ம கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் வேணும்னா இங்க கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எனக்கு என்னென்ன சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் வேணும், இஷ்யூஸ் சம்பந்தமானது வேணும், புல் ரெக்வெஸ்ட், ரிலீஸ் எது வேணுமோ நம்மளால அதை சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து வாட்சிங்கிறது பேசிக்கா இந்த பர்டிகுலர் ரெப்பாசிட்டரியில் நடக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ட்ராக் வச்சுக்கிறதுக்கு இந்த வாட்சிங் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க டைரக்டாவே வந்து அந்த GitHub URL செப்பரேட்டா இருக்கு, github.com/watching நினைக்கிறேன். ஸோ வாட்சிங் நீங்க போட்டீங்கன்னா என்னென்ன ரெப்பாசிட்டரி, அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரெப்பாசிட்டரிஸ் எதை வாட்ச் பண்ணணும், எதை வந்து அன்வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே ட்ராக் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், அந்த இஷ்யூஸ் சம்பந்தமா ஒரே ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை வந்து GitHub கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு GitHub கீவேர்ட்ஸ் அப்படின்னு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த GitHubல சில கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்லன்னு சொல்லியிருக்கு. என்னென்ன கீவேர்ட்னா க்ளோஸ், க்ளோசஸ், க்ளோஸ்டு, ஃபிக்ஸ், ரிசால்வ் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இஷ்யூவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இஷ்யூ இங்கே கிரியேட் பண்ணலாம், மை நியூ இஷ்யூ. ஓகேவா? இந்த இஷ்யூவை நான் கிரியேட் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த இஷ்யூ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இஷ்யூ நம்பர் வந்து 1. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய கோடுக்கு போயிட்டேன். இங்க போயிட்டு நான் சும்மா ஒரு ஃபைலை மட்டும் இங்க சேஞ்ச் பண்றேன். சாரி, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா பிஆர் வேணும் இல்லைங்களா? ஸோ இதுல வந்து வேற பிரான்ச் இல்லை, மை டெஸ்ட் பிரான்ச் அப்படின்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டெஸ்ட் பிரான்ச்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எடிட் திஸ் ஃபைல். ஓகேங்களா? இப்போ இந்த இதை கமிட் பண்ணிட்டேன். ஸோ கமிட் பண்ணோடனே அது பிஆர் வந்து ரைஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஆமா, பிஆர் ரைஸ் பண்ணுன்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா க்ளோசஸ் இஷ்யூ நம்பர் 1. ஸோ இது வந்து மை நியூ இஷ்யூவோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த புல் ரெக்வெஸ்ட் வந்து அதை வந்து அந்த இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதனால நீ என்ன பண்ணணும்னா இந்த பிஆர் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அந்த இஷ்யூவையும் வந்து க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்டா ஓப்பன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதை மெர்ஜ் பண்ண முடியுமா, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேடுது. ஓகே, இது வந்து மெர்ஜபிள். இப்போ வந்து கன்ஃபார்ம் மெர்ஜ் அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த மை நியூ இஷ்யூங்கிறது க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம திரும்பவும் இங்க போயிட்டு இங்க நம்ம போனோடனே காமிக்குது பாருங்க, இஷ்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த GitHub உடைய கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால இஷ்யூஸை க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்த டாபிக்கா இஷ்யூஸை பத்தி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இஷ்யூஸ்க்காக ஒரு புது ரெப்பாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெப்பாசிட்டரிக்கு வந்து மை ஆர்டர் ரெப்பாசிட்டரி அப்படின்னு வச்சுக்கலாம், ரெப்போன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெப்பாசிட்டரியை கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெப்பாசிட்டரி வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதுல ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான சில ஃபைல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணலாம்னா readme.md அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம்.
readme இந்த ஃபைல் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க மேல வந்து இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இஷ்யூஸை பத்தி நம்ம ஜஸ்ட் பேசிக்கா ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டீட்டெயிலா நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இஷ்யூஸ்குள்ள வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுல சில இன்ஃபர்மேஷன் நீங்க பாக்குறீங்க. இங்க ஒரு ஃபில்டருக்கான ஒரு சர்ச் பார் இருக்கு, அப்புறம் லேபிள்ஸ் இருக்கு, மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு, அப்புறம் நியூ இஷ்யூ அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லேபிள்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்ற இஷ்யூக்கு வந்து ஒரு லேபிள் அல்லது ஒரு டேக் அதை நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். அவங்க டிஃபால்ட்டா கொடுத்திருக்கிற அந்த லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பக், டாக்குமெண்டேஷன், டூப்ளிகேட், இந்த மாதிரி நிறைய லேபிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க புதுசா லேபிள் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நியூ லேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளை கொடுக்குறேன். ஸோ லேபிள் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கிரியேட் லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைல் ஸ்டோன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அஜைல் மாடலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பிரிண்ட் பேஸ்டாக உங்களுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பிரிண்ட் முடியும் போதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவீங்க. இந்த ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட்டுக்கு சர்டன் யூசர் ஸ்டோரிஸ் அல்லது சர்டன் இஷ்யூஸ், பக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புவீங்க. அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு மைல்ஸ்டோன், அதாவது ஒரு சாதனை. அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் போகுது, எத்தனை பிஆர்ஸ் இதோட அசோசியேட் ஆயிருக்குங்கிறதெல்லாம் இந்த மைல்ஸ்டோன்ஸ்ல நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு மைல்ஸ்டோனையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்றேன்னா ஒரு டைட்டில் கொடுக்குறேன். v1.0.0 ரிலீஸ் அப்படின்னு ஒரு மைல்ஸ்டோன் கொடுக்குறேன். இப்போ இந்த மைல்ஸ்டோனுக்கு ஒரு டேட்டை நம்ம கொடுக்கணும். எந்த டேட்ல வந்து இந்த மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் இந்த கோடை வந்து ரிலீஸ் பண்ண போறேன். அதனால நான் 5/16 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல மை ஃபர்ஸ்ட் மேஜர் ரிலீஸ் ஃபார் மை ஆர்டர் ரெப்போ அப்படின்னு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்டு இப்போ நான் மைல்ஸ்டோன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லேபிள் ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். இப்போ மைல்ஸ்டோன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மைல்ஸ்டோன் அப்படிங்கிறத பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஓப்பன் 1 0 க்ளோஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ரஸ் பார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இஷ்யூஸ் பட்டனை கிளிக் பண்ணி இங்க ஒரு இஷ்யூவை நான் கிரியேட் பண்றேன். ஸோ நீங்க கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றேன்னா கிரியேட் ஃப்ரண்ட் பேஜ் ஃபார் மை ஆர்டர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய அந்த ஒரு இஷ்யூ. இப்போ இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க அந்த கிரியேட் இஷ்யூ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்த பின்னாடி இங்க சப் இஷ்யூ ஏதாவது கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம சப் இஷ்யூ வேணும்னா நம்ம அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப் இஷ்யூங்கிறத நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா ஒரு பெரிய யூசர் ஸ்டோரி நீங்க ஒருவேளை ஜீராலயோ அஷ்யூர் போர்ட்ஸ்லயோ கிரியேட் பண்ணும்போது அந்த யூசர் ஸ்டோரி கீழே நீங்க டாஸ்க் ஆட் பண்ணுவீங்க. அந்த டாஸ்க் தான் இங்க சப் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு ஒரு சப் இஷ்யூ ஆட் பண்ணலாம். ஸோ இந்த சப் இஷ்யூக்கு நான் என்ன பண்றேன்னா கிரியேட் நியூ ஆட் சப்மிட் பட்டன். ஓகேங்களா? இந்த ஒரு சப்மிட் பட்டனை இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா இன்னொரு சப் இஷ்யூ கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த சப் இஷ்யூல மேக் த ஃப்ரண்ட் பேஜ் இன் கிரீன் கலர் ஆஸ் பர் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். நீ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்றபடி இந்த பேஜ் இருக்கணும் அப்படிங்கிற யூசர் ஸ்டோரி ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த கிரியேட் அ ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிற அந்த இஷ்யூக்கு கீழே 2 சப் இஷ்யூ அசைன் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சைட்ல வந்தீங்கன்னா இந்த இஷ்யூவை வந்து நான் எந்த லேபிளுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா அது டிஃபால்ட்டா என்னென்ன லேபிள்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அப்படியே காமிக்குது. இதில் நாம கிரியேட் பண்ண இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த ஃப்ரண்ட் எண்டை ஒரு லேபிளா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுல வந்து ப்ராஜெக்டோட அசோசியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த ஃபுல் அக்கௌண்ட் லெவல் அல்லது ஆர்கனைசேஷன் லெவல்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்றதுக்கு ப்ராஜெக்ட். மைல்ஸ்டோனுங்கிறது ஒரு ரெப்பாசிட்டரிக்குள்ளார
என்னென்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது, ஒரு ரிலீஸ் நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறதுல இந்த மைல்ஸ்டோன்ல ட்ராக் பண்றோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு இந்த மைல்ஸ்டோனை அசோசியேட் பண்ணி நம்ம வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க மைல்ஸ்டோன்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து இப்போ இஷ்யூ வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நான் திரும்பவும் இஷ்யூஸ் கிளிக் பண்ணி மைல்ஸ்டோன்ஸ்ல போய் பார்த்தேன்னா இந்த மைல்ஸ்டோன்ஸ்ல வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சரி, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த சப் இஷ்யூக்கு தான் வந்து நம்ம மைல்ஸ்டோன்ஸ்ல அசைன் பண்ணோம். நீங்க வந்து சப் இஷ்யூல சேஞ்சஸ் பண்றது நீங்க வந்து மைல்ஸ்டோன்ஸ்ல ட்ராக் ஆகாது. நீங்க மெயின் இஷ்யூ அதாவது பேரண்ட்ல பண்ற சேஞ்சஸ் தான் இங்க இஷ்யூஸ்ல அந்த மைல்ஸ்டோன்ஸ்ல வந்து ட்ராக் ஆகும். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 சப் இஷ்யூ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வந்து அது ட்ராக் ஆகல. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த மெயின் இஷ்யூ இது கிடையாது, இங்க கிரியேட்டர் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம மெயின் இஷ்யூவோட அசோசியேட் பண்ணலாம். இதுல வந்து சப்மிட் பட்டன், இந்த சப்மிட் பட்டனும் இதோட சேர்ந்தது அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டோட சேர்ந்தது. இந்த சப் இஷ்யூக்கான மைல்ஸ்டோனையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ், இதையும் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டோட அசோசியேட் பண்ணிட்டு மைல்ஸ்டோன்ஸையும் நம்ம இதோட அசோசியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைல்ஸ்டோனோட எது அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த மைல்ஸ்டோனை நான் சூஸ் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைல்ஸ்டோன் வந்து அங்கே இந்த மைல்ஸ்டோன்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத இங்கே காட்டுது. நீங்க இந்த ஃபில்டர் பார்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து இஷ்யூ ஸ்டேட் ஓப்பன் மைல்ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபில்டர் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கிறது. இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கறத இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த மைல்ஸ்டோன் சர்ச்சிங்லாம் நம்ம இன்னொரு இஷ்யூ நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இஷ்யூல வந்து என்ன பண்றேன்னா பக் ஃபிக்ஸ் ஃபார் ஓல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பக் இஷ்யூ ஃபார் ஓல்டு ப்ராஜெக்ட், இதுக்கு வந்து நான் லேபிள் அசைன் பண்றேன், பக் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிட்டேன். இதுக்கான மைல்ஸ்டோனையும் நான் அதே இதில் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய இஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 இஷ்யூ இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூல இதனுடைய சப் இஷ்யூ இது ரெண்டும், இதுல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இஷ்யூ. இப்போ வந்து நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா இஷ்யூ வந்து இஸ் கோலன், அது என்னவா இருக்கு, இஷ்யூ க்ளோஸ்ட் இஷ்யூ அப்படின்னு போட்டேன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே க்ளோஸ் ஆகல. ஸோ இங்க வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இஸ் ஓப்பன் அப்படின்ட்டு. நீங்க இஸ் ஓப்பன் போடலாம், இல்லாட்டி ஸ்டேட்னு கூட போடலாம். ஸ்டேட்டு போட்டுட்டு கோலன் ஓப்பன் அப்படின்னு போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன ஓப்பன் இருக்கோ அதெல்லாம் காட்டும். அடுத்தது பாருங்களேன், இங்க வந்து ஒருவேளை லேபிள் அப்படின்னு போட்டுட்டு லேபிள் வந்து பக் அப்படிங்கறது எடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்லி பக்கை காட்டுது. இதே இதை வந்து நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்கிறத எடுன்னு கேட்டேன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறத காட்டுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அசைனி வந்து என் பேர்ல என்ன அசைன் ஆயிருக்குன்னு பார்த்தா எதுவுமே அசைன் ஆகல. சரி, அசைன் ஆகாம இருக்கிறது நோ அசைனின்னு இருக்கிறத எடு அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நோ அசைனியும் இல்லைன்னு சொல்லுது வித் ஃப்ரண்ட் எண்ட். இதை என்ன பண்ணலாம்னா ஓகே அசைனி மீன் போட்டாலும் வரல, ஹேஸ் அசைனி அப்படி போட்டாலும் வரல. ஓகேங்களா? ஏன்னா அது அசைன்மெண்ட்டே அது நடக்கல. இப்போ வந்து நான் வெறுமனே லேபிள் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வருது. இதுக்கு அசைனிக்கும் வரணுமே, அசைனி நோ அசைனி, பாத்தீங்களா நோ அசைனி அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 இதையும் காட்டுது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லேபிள் ஃப்ரண்ட் எண்டை தூக்கி விட்டோன்னா இந்த 4 இதையும் அதை காட்டும், பக்கையும் சேர்த்து காட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 இஷ்யூவுமே இந்த மைல்ஸ்டோனோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம அந்த மைல்ஸ்டோன்ஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த மைல்ஸ்டோன்ஸ்ல இந்த ஓப்பனுங்கிறது இஷ்யூஸ் கிடையாது, இந்த மைல்ஸ்டோன் வந்து கரண்டா ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லுது. இப்போ இந்த மைல்ஸ்டோனோட 4 ஐட்டம் அசோசியேட் ஆயிருக்கு, 4 ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணா இந்த 4 இஷ்யூவையும் அது காமிக்கும். இந்த 4 இஷ்யூவும் இந்த மைல்ஸ்டோனோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு இஷ்யூ எடுத்துட்டு இந்த இஷ்யூ நான் வந்து க்ளோஸ் பண்றேன், closed this bug அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேங்க, நானே இந்த க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ண பின்னாடி நான் மைல்ஸ்டோன்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாத்தீங்கன்னா 25% கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு சொல்லுது. மொத்தம் 4 ஐட்டம் அசோசியேட் ஆயிருந்துச்சு.
அதுல ஒரு ஐட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இன்னும் 3 ஐட்டம் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் மத்த இஷ்யூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த மைல்ஸ்டோன் வந்து அது வந்து பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்மிட் பட்டன் அப்படிங்கறத நான் டன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றேன். இப்ப வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்களே. இஷ்யூஸ்ல போயிட்டு மைல்ஸ்டோன் பார்த்தோன்னா 50% காட்டுது. ஏன்னா மொத்தம் 4 டிக்கெட்ல 2 டிக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த ரிலீசஸ்ல எல்லா டிக்கெட்ஸையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். நீங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியரா எத்தனை ஓப்பன் ஆயிருக்கு, எத்தனை வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்கிற டீட்டெயில் காமிக்குது. இதுல வெறுமனே இஷ்யூ மட்டும் இல்ல, புல் ரெக்வஸ்டையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஓப்பன் டிக்கெட்டை நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு, என்னன்னா மேக் த ஃப்ரண்ட் பேஜ் இன் கிரீன் கலர் ஆஸ் பர் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து இஷ்யூ நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு கோட் சேஞ்சை நம்ம பண்ணலாம். இந்த கோட் சேஞ்சில் நான் என்ன பண்றேன்னா ஒரு புது பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இஷ்யூ 3 பிரான்ச். ஸோ இஷ்யூ 3க்கான ஒரு பிரான்ச்சை வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். இதில் நான் சும்மா வந்து என்ன பண்றேன்னா index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இந்த புல் ரெக்வெஸ்ட், இப்போ இதுக்கு வந்து ஒரு புல் ரெக்வெஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். இதுவே சொல்லுது ஒரு புல் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லி. இங்க வந்து ஒரு புல் ரெக்வெஸ்ட்டை நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த புல் ரெக்வெஸ்ட் உடைய சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் நமக்கு சில டீடைல் காட்டுது. இந்த புல் ரெக்வெஸ்ட்டை எந்த லேபிளோட அசைன் பண்றது, எந்த ப்ராஜெக்டோட அசைன் பண்றது, எந்த மைல்ஸ்டோனோட அசைன் பண்றது அப்படிங்கிறதுன்னு சொல்லி இந்த புல் ரெக்வெஸ்ட்டுக்கும் கேட்குது. நான் என்ன பண்றேன்னா இந்த புல் ரெக்வெஸ்ட்டை ஃப்ரண்ட் எண்டோட அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இந்த புல் ரெக்வெஸ்ட் எதோட சேர்ந்த புல் ரெக்வெஸ்ட்னா இந்த மைல்ஸ்டோனோட சேர்ந்த புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த புல் ரெக்வெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் புல் ரெக்வெஸ்ட், கிரியேட் டிராஃப்ட் புல் ரெக்வெஸ்ட்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கு. இதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த புல் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது. நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளா merge pull request அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னுடைய மைல்ஸ்டோன்ல போய் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மைல்ஸ்டோன்ல போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த மைல்ஸ்டோனை கிளிக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கட்டுது. ஓப்பன்ல 2 இருக்கு, க்ளோஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புல் ரெக்வெஸ்ட், இந்த சிம்பிள் வந்து புல் ரெக்வெஸ்டுக்கான சிம்பிள். இந்த புல் ரெக்வெஸ்டும் ட்ராக் ஆகிறத பாக்குறோம். அப்படின்னா ஒரு மைல்ஸ்டோன்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போறோம், ஒரு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போறோம். அந்த ரிலீஸ்க்கான இஷ்யூஸ் என்ன, பிஆர்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா ட்ராக்கிங்கையும் இந்த மைல்ஸ்டோன்ஸ்ல பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ நம்ம கிரியேட் பண்ணோம், லேபிள்ஸ் கிரியேட் பண்ணோம், மைல்ஸ்டோன்ஸ் கிரியேட் பண்ணோம். இந்த மைல்ஸ்டோனுக்கு எப்படி இஷ்யூஸையும் பிஆர்ஸையும் அசோசியேட் பண்றது அப்படிங்கிறதுல நம்ம கவனிச்சோம். இப்போ இந்த இஷ்யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதாவது இஷ்யூ டெம்ப்ளேட்ஸ் ஆர் இஷ்யூ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம இஷ்யூ கிரியேட் பண்ணும்போது இந்தந்த ஃபார்மெட்ல கிரியேட் பண்ணணும் அல்லது இந்தந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ நான் இஷ்யூ பார்த்தீங்கன்னா வெறுமனே ரொம்ப பிளண்டா கிரியேட் பண்ணேன், கிரியேட் அ ஃப்ரண்ட் பேஜ் ஃபார் மை ஆர்டர் அப்ளிகேஷன். ஆனா இப்படி பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணும்போது அது ஒரு டீடைல்டா இஷ்யூவை கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி ஸ்பெசிஃபை பண்றது? இப்போ இந்த டெம்ப்ளேட்டை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விதத்துல பண்ணலாம். ஒன்று வந்து மேனுவலா பண்ணலாம், இல்லாட்டி நம்ம விசார்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க செட்டிங்ஸ்ல வந்து ரெபாசிட்டரி செட்டிங்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து செட்டப் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளால ஒரு டெம்ப்ளேட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா பக் ரிப்போர்ட், ஃபீச்சர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு 2 இருக்கு, கஸ்டம் டெம்ப்ளேட்னு இருக்கு. இப்போ நீங்க கஸ்டம் டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவியூ அண்ட் எடிட் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க என்ன பண்ணலாம்னா ஒரு புதுசா ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்ட் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இஷ்யூங்கிறது தான் இந்த டெம்ப்ளேட் உடைய பேரு.
ஸோ டிஸ்கிரைப் த இஷ்யூ டெம்ப்ளேட் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா மார்க் டவுன் வந்து இங்கே ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வெல்கம் டு இஷ்யூ ஃபார் ஃப்ரண்ட் எண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த இஷ்யூ டெஸ்கிரிப்ஷன், enter the issue complexity. ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம இதில் போட்டுக்க முடியும். ஓகேங்களா. இஷ்யூவுக்கு ஒரு டிஃபால்ட் டைட்டில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து ஒரு பக் அப்படின்னா நம்ம பக்குன்னு சொல்லலாம். யாருக்கு அசைன் பண்ணணும்னு சொல்லிடலாம். லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் எண்டுக்கு அசைன் பண்ணிடுத அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப சொன்ன பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மெயின் பிரான்ச்ல கமிட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம மெயின் பிரான்ச்சை வந்து ஒரு அதுல இருந்து தான் நம்ம ஒரு புது பிரான்ச்சை கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து இப்போ நான் மெயின் பிரான்ச்சுக்கு இதை நான் ஓகே இப்போ இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சான்னு தெரியல. நம்ம திரும்பவும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது எரர் அவுட் ஆயிடுச்சு. செட்டப் டெம்ப்ளேட்ஸ் ஓகே அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் இஷ்யூங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஏதோ இன்டர்னல் எரர் போல் இருக்கு. அது எரர் அடிச்சிச்சு. இப்போ நான் இந்த நியூ இஷ்யூவை நான் வந்து கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் ஃப்ரண்ட் எண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல டைட்டில் கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ மை ஃப்ரண்ட் எண்ட் இஷ்யூ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லுது இல்லைங்களா. திஸ் இஸ் அ so and so issue description. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த இஷ்யூடைய காம்ப்ளெக்சிட்டியை சொல்லுன்னா லோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நம்ம கிரியேட்னு கொடுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்யூவை இந்த டீட்டெயில்ஸோட கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இஷ்யூ டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இஷ்யூ டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண உடனே இந்த இடத்துல .github/issue templateனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மேனுவல் மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணலாம்னா .github/issue template அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் இந்த எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் கோடில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கீழே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த நேம் என்ன, அபவுட்டு, டைட்டில், லேபிள்ஸ், அசைனிஸ் இந்த மாதிரி நம்ம கீ இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணும். இந்த கீ இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுங்க நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு திரும்பி இங்கே வந்துட்டு நான் வந்து ஆட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறேன். இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன்னா backend-issue.md அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பேக்எண்ட் இஷ்யூ ஓகேங்களா. இது வந்து பேக்எண்ட், இது வந்து லேபிள் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு வேணா நான் லேபிளை ஜஸ்ட் வந்து எம்டியை விட்டுறேன். இது வந்து பேக்எண்டோடது ஓகேங்களா. பேக்எண்ட் அப்படின்னு நான் டைரக்டாகவே மேனுவலாக நான் இந்த கோட் சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா backend-issue.mdன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இஷ்யூஸ்க்கு திரும்பவும் போயிட்டு நியூ இஷ்யூ அப்படின்னு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பேக்எண்ட் இஷ்யூ அப்படிங்கிறதும் வருது. அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ டெம்ப்ளேட்ஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது இஷ்யூவை வந்து சும்மா ஏனோ தானோன்னு கிரியேட் பண்ணாம ஒரு வெல் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சர்ல இந்த இஷ்யூ டெம்ப்ளேட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ டெம்ப்ளேட் இருக்குங்கிறதுக்காக எல்லாருமே அதை பக்காவா பண்ணுவாங்களான்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பண்ணலாம். ஸோ இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டப் ஃபார்ம் இஷ்யூ ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் போயிட்டு கிட்டப் இஷ்யூ ஃபார்ம் அப்படின்னு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு YAML ஃபைல். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு திரும்பவும் நம்முடைய கோட் பேஸுக்கு போயிடலாம். இந்த கோட் பேஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆட் ஃபைல், கிரியேட் நியூ ஃபைல். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் புரியுது. ஒன்றும் கஷ்டமாலாம் ஒன்றுமே இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுதுன்னா இங்கே நேம், இது வந்து என்ன டைப் ஆஃப் நேம். ஸோ வந்து நான் பக் ரிப்போர்ட்டுன்னு ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் எண்ட்
ஃபார்ம் ரிப்போர்ட் அப்படின்னு நேம் மாத்திக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனா வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஃபார்ம் ரிப்போர்ட். இது வந்து என்னென்ன டைட்டில் அப்படிங்கிறதுலாம் இது வந்து இந்த பாடியில வந்து இது வந்து மார்க் டவுன் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேல்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஃபில்லிங் அவுட் திஸ் ஃப்ரண்ட் அண்ட் இஷ்யூ ரிப்போர்ட். இதுல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும், இன்புட் டைப் ஒன்று இருக்கு, அது வந்து கான்டாக்ட் நேம் வச்சிருக்காங்க. அடுத்து இதுக்கு வந்து வேலிடேஷன், அதாவது இந்த வேல்யூ வந்து மேண்டேட்டரியா கொடுத்தா தான் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது, இல்லைன்னாலும் அது வந்து ஒர்க் ஆகும், இந்த இஷ்யூவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரெக்யர்ட் ஃபால்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறதுக்கு வேலிடேஷன்ஸ் ரெக்யர்ட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூவே நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா தான் இது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வந்து நம்ம கமிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஃபைல் நேம் கொடுத்துடலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட் எண்ட் ஃபார்ம் ரிப்போர்ட் டாட் எம்டி கொடுத்துட்டு, சாரி இது வந்து YAML ஃபைல், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து எம்டின்னு கொடுக்கக்கூடாது, YML அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேங்க, கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து கோடு கமிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாரி ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம் ரிப்போர்ட் YAML வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ள இருக்கணும். இங்கே வெளியே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்றேன்னா இதை காப்பி பண்ணிட்டு இங்கே இஷ்யூ டெம்ப்ளேட்டுக்குள்ள கிரியேட் பண்ணணும். நான் தப்பா வெளியே கிரியேட் பண்ணிட்டேன். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம் ரிப்போர்ட் டாட் YML, ஓகேங்களா. இப்போ வந்து கமிட் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. இந்த ஃபைல் நமக்கு வந்து தேவையில்லை. இந்த ஃபைலை வந்து நம்ம அப்புறமேலே டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இஷ்யூஸ்க்கு போயிட்டு நியூ இஷ்யூ அப்படின்னு கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு டீடைல்டா, இதை வந்து நம்ம YAML ஃபைல்ல கிரியேட் பண்ணோம், அதனால ரொம்ப இது டீடைல்டா கேக்குது. இந்த டைட்டில் வந்து மேண்டட்டோரி, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொடுக்கலன்னா அதை நம்மளால இந்த பக்கை கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து கிரியேட்னு அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணுது. அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மை ஃப்ரண்ட் அண்ட் இஷ்யூ. ஸோ கான்டாக்ட் இமெயில் வந்து arul@gmail.com. இங்க வந்து a bug happened, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு வேலையை நம்ம இதெல்லாம் blank கொடுத்து பார்க்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து கிரியேட் அடிச்சோம் அப்படின்னா இங்க சொல்லுது பாருங்க, ஃபீல்டு cannot be empty. ஸோ இங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கோட் ஆஃப் கான்டாக்டை நான் அக்ரி பண்ணிட்டு கிரியேட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட், இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா பக்காவா கிரியேட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஃபார்ம்ஸ். ஸோ இந்த இஷ்யூ ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏனோதானோ அப்படின்னு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்றதுக்கு பதில் பக்காவா வெல் ஃபார்மேட்டடா டீடைல்டா இஷ்யூஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த இஷ்யூ ஃபார்ம்ஸ், இந்த இஷ்யூ டெம்ப்ளேட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த புல் ரெக்வெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த புல் ரெக்வெஸ்ட்ல இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த புல் ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். அல்லது நம்ம இந்த 3ங்கிற அந்த பிரான்ச்சையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கமிட் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க கோடுக்கு போகும்போது இந்த கோட் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த கோடுக்கான புல் ரெக்வெஸ்ட் வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ நம்ம வந்து ஒரு புல் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த புல் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ் கம்பேர்ன்னு இருக்கு. ஸோ இந்த பேஸுங்கிறதுக்கு தான் கோடு போகுது, ஆரோ மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா. அதாவது நம்ம இப்போ செக்இன் இப்போ இந்த PR ரைஸ் பண்ணும்போது எந்த பக்கத்துல இருக்கிற கோடு எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்பர் 3 பிரான்ச் அப்படிங்கிற இந்த கோடு இந்த பேஸ் பிரான்ச்சுக்கு போகணும். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு புல் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ இந்த புல் ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம இங்க சில டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறோம், அப்டேட் index.html, ஓகேங்களா, PR2 அப்படின்னு வச்சுக்கலாம், PR2. இப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணும்போது கிரியேட் புல் ரெக்வெஸ்ட்னு ஒன்று இருக்கு, டிராஃப்ட் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த டிராஃப்ட் புல் ரெக்வெஸ்ட்ங்கிறதுக்கு என்ன சொல்லுதுன்னா cannot be merged until marked ready for review. அதாவது இந்த புல் ரெக்வெஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணும்போது அது வந்து ரெடி ஃபார் ரிவ்யூன்னு நான் கிளிக் பண்ணாதான் mergeக்கான ஆப்ஷனே வரும், இல்லாட்டி merge பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த புல் ரெக்வெஸ்ட்ல நம்ம வெறுமனே கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் merge அப்படிங்கிற மாதிரி எழுது, கன்ஃபார்ம் புல் ரெக்வெஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா இதுல வராது அது. இதை நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் டிராஃப்ட் புல் ரெக்வெஸ்ட் அப்படிங்கறது கொடுத்துட்டேன்.
கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெடி ஃபார் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து ரெடி ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்தாதான் இந்த புல் ரெக்வெஸ்ட்டுக்கான merge பண்ணலாமா வேணாமாங்கிற ஆப்ஷனே வரும். இல்லாட்டி இது வந்து வெறுமனே ஒரு டிராஃப்ட் தான், ஒரு டெம்பரவரி வெர்ஷன் தான் நம்ம இங்கே கிரியேட் பண்றோம். இப்போ நான் இங்க ஃபைல்ஸ் சேஞ்சர்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து காமிக்குது இந்த இடத்துல பழைய சேஞ்ச் என்ன, புது சேஞ்ச் என்னங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அது காட்டுது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவ்யூ சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா அக்செப்டட் த சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஓகே ஃபைன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் சப்மிட் ரிவ்யூ அப்படின்னு அடிச்ச உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய பேஜுக்கு வந்துருது புல் ரெக்வெஸ்ட்டுக்கு. இப்போ வந்து என்னால என்ன செய்ய முடியுங்க, நான் ஓகே நான் கோடெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், இப்போ வந்து ரெடி ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்த உடனே தான் இந்த merge pull requestங்கிற ஆப்ஷன் இங்கே வருது. இப்போ நான் merge pull request அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு confirm merge அப்படின்னு சொல்லும்போது இந்த கோட் சேஞ்சஸ் வந்து மெயினுக்கு வந்து ப்ரொபகேட் ஆயிருது. ஸோ இப்போ கோட்ல போயிட்டு மெயின்ல வந்து index.html ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த சேஞ்ச் இருக்கிறத பார்க்குறோம்.